அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடையும் பேசாருக்கு உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி தர பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரம் இன்று நாள் 8 இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாளை அடுத்து வருபவர்களாக ரெஜி நிஷாந்தன், ஆண் வினோலினி ஆகியோர்கள் எடுத்து வருகின்றார்கள். எல்லோருக்கும் நன்றியை கூறியபடி ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுக்கும் வசந்தாக்காவிற்கு நன்றியை கூறியபடியே இன்று நாங்கள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கலையா அவர்கள். அதனை தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் பொறிச்சொல் தினக்கவி இடம்பெற்று அறிவு களஞ்சியம் தியானர்கள் தொகுப்போடு இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் பாருங்களையா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனுலங்காய் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு என்று இன்றைய நாள் இனிய நாளாக அமைவது என்று நடாமோகன் கேட்டுக்கொண்டிருக்கிற நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் திங்கட்கிழமையிலே ஆன்மீக பாலத்தை நாம் ஆரம்பித்து வைப்போம். வாங்கோ, தொடர்ந்து பேசுவோம், பேசிக்கொள்ளலாம். ஆன்மீக பாலம் 632 இணைகின்றோம். இன்றைய பொழுது இன்று 8ஆம் திகதி அதற்குள் ஓடிவிட்டது. 6ஆம் மாதம் 2026. ஆன்மீக பாலம் 632 தொகுப்படுகிறாங்க நம் குருக்களை அவர்கள். ஆகவே உங்கள் பக்கம் பல கேள்விகள். இப்பொழுது தேர் திருவிழா கொடியேற்றம் இப்படியெல்லாம் ஆரம்பித்து விட்டது. அதற்குள் பால்வெட்டு கத்திவெட்டு ஐயா ஒரு இது பார்த்தேன் ஐயா. இப்போ காலையில் தான் அது என்னென்று செய்தியில் சொன்னார்கள் தெரியலை. நான் சத்தமில்லாம தான் பார்த்துருந்தேன். ஓடி 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 சுற்றுகிறார்கள். அது என்னையா அது தெரியலை. நான் அது சவுண்ட் இல்லாமல் தான் பார்த்தேன். நான் பெண்கள்லாம் அப்படியே சாமியை சுற்றி சாமியன்னா அந்த 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 கோயிலுக்குள்ளே அப்படியே சுற்றி ஓடி நடக்குது விளையாட்டு. அது என்னவாக இருக்கும் ஐயா? நேர்த்தியாக இருக்குமா ஓடி கும்பிட்றதும்? எப்பவுமே விஜயதசமின்னு ஒன்று வரும் தானே, நவராத்திரி. அது மானம்பூ போடுற அன்னைக்கு குறுக்களையா கிழக்கு மேற்கா ஓடி தெற்கு வடக்கா ஓடி சுத்தி வந்து அதுக்கு சப்தங்கள் இருக்கு. அடிச்சு அந்த வெளி மேளம் யுத்த மேளம் எல்லாம் வாய்ச்சி அவர் இந்த வாழை மரத்தை வெட்டுவார். அது மாதிரி இந்த வேட்ட திருவிழா சொல்றதும் அப்படித்தான். ஆனால் இதை மிகைப்படுத்தி ரொம்ப விஸ்தாரமா ஆடுவாங்க. ஆனால் சிம்பிளா செய்வதுதான் உத்தமம். இல்லையா? அது நீங்க ஐயாக்கள் சொல்ற அதை நானும் பார்த்துருக்குறேன். இது பெண்கள் சாரி கட்டுக்கூட அப்படியே அதை சுற்றி 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 ஓட்ட நடக்கு. நான் அந்த செய்தியா அது என்னன்னு தெரியல காலையில. பரவாயில்ல, பெண்கள் வந்தம்மா சில நேரம் இந்த சில கோயில்கள்ல மாரியம்மன் கோயில், பேச்சியம்மன் கோயில், இந்த சமயபுரத்து அம்மன், இந்த நம்மட மெட்ராஸ்ல இருக்கிற ஓம் சக்தி பராசக்தி, அந்த மாதிரி பொம்பளை அடியார்கள்லாம் அவங்களும் திருவிழாக்கள் விசாரணை இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் பக்தி தானியமா ஐயா? இல்ல இல்ல ஐயா, நான் கேட்கிறேன் என்னென்றால் பக்தி என்றது வேற தெரியும். இது அப்படியே ஓடுகிறார்கள் ஐயா, இப்படி சுத்தி சுத்தி ஓடுகிறார்கள் ஐயா கும்பிட்டபடி. அப்படி ஒரு வழிபாடா இருக்கலாம் அவங்களுக்குள்ள. தெரியல இனி என்னவெல்லாம் பரப்போ கடைசியா மெக்டோனால்ஸ் அதுக்குள்ள சாப்பிட்டு போடுவார் நிலைமை வருமோ தெரியாது. அதுக்கு சொல்வார்கள் பசி ஏண்டா அது பிரச்சனை இல்லை, இங்கே சாப்பிடலாம் கோயில் என்னண்டு. ஏனென்றால் இப்போ எல்லாமே ஒரு தலைகீழா. அது ஏன் அப்படி அப்படி ஒரு கோயிலே நான் பார்க்கல. இது எந்த கோயில்னு தெரியாது. நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படி ஓடி ஓடி ஓட்டம் தான் கடவுள் அப்படி சொன்ன விடுங்க. தங்களுக்கு அந்த மாதிரி மாற்றுறது. கேரளான்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு, ஆந்திர பிரதேசம் இருக்கு. அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல அவங்கள கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றாங்கம்மா. இதுல நாங்க யாரையும் சொல்றதுக்கு இல்ல. பக்தியா நானே பலகாலம். என்ன கலாச்சாரம் ஐயா? வாழை வெட்டுறதெல்லாம் கலாச்சாரம் ஐயா? கோயிலுக்குள்ள ஐயரும் அது போலதான் இதுவும் நிறைய. என்னத்தை சொல்றது? சரி, ஜெயந்தி பாலா அவர்கள் கேட்டுக்கின்றார்கள். ஜெயந்தி பாலா சொல்லியாக்கா பாருங்க, அது ஃபேஸ்புக்கில் முன்னாடியே கிடக்குது. நான் சவுண்டில் தான் பார்த்தது. ஜெயந்தி பாலா அவர்கள் இனிய காலை வணக்கம். திருமதி வாணிமோகன் ராமண குருக்கலையா அவர்களுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டையை ஆழ்வர் என்றும்
கெட்ட குடிக்கு ஒரு கேட்டை என்றும் சொல்வார்கள். இந்த இரண்டினதும் சரியான விளக்கத்தினை விரிவாக தருவீங்களா? இது சாஸ்திரத்தில் உண்மையா? இந்த விளக்கம் ஆணுக்கா பெண்ணுக்கா? கேட்டிருக்கின்றார் ஜெயந்தி பாலா அவர்கள். நன்றி. அதாவதுமா கேட்டை நட்சத்திரம் ஆணானாலும் பெண்ணானாலும் பிறக்கிற நேரம் புதன் திசை ஒரு 17 வயசு 12 14 வயசு வரைக்கும் இந்த புதன் திசை நிக்கும். ம். அதுக்கு பிறகு 7 வருஷம் கேது திசை ஓடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு கேட்ட நட்சத்திரத்துல 21 வயசுன்னா 21 வயசுக்குள்ள மருத்துவம், கணிதம், வானசாஸ்திரம், விஞ்ஞானம் இதெல்லாம் படிச்சிருவா. அந்த 21 22 வயசுல அவருக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கும். அப்ப 21 வயசுல இருந்து 20 வயசு கூட்டினா 41 வயசு வரைக்கும் அவளுக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டையை பிடிக்கக்கூடியது. மருத்துவ, கணித, வானசாஸ்திர, விஞ்ஞான இதுல எல்லாத்துலயும் அவளை கொண்டு போய் நல்ல இடத்துல வைக்கும். ஆனா என்ன, அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரன் பலம் இல்லாம இருப்பான். அதுக்கு திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்து கொண்டு வர அந்த சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஆகி அவளுக்கு எல்லாத்தையும் சுபகாரியங்களை செய்யக்கூடிய நல்ல யோகங்களை கொடுப்பார் என்பது சாஸ்திர விதி. எங்க பிள்ளைகள் அப்படி விரதம் இருக்கிற நிலைமை இல்ல தானே ஐயா. அம்மா அப்பா செய்யலாம் தானேமா. நீங்க என்ன சொல்றீங்க? அந்தந்த அக்கௌண்ட்ல போட்டு அவங்க உங்களுக்கு தான் சேருமாண்டு. அப்படி இருக்கீங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிதானே நாங்கள் வாழ்றோம் செய்யற உண்மைதான். நாங்கள் பிள்ளைகளுக்காக அவளுக்கு ஒரு நல்ல இடம் வர வேணும் சொல்லி போட்டு நாங்கள் அது இருப்பதனால நீங்க என்ன தேங்காவா உடைக்க போறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு விரதம் இருக்க போறீங்க அவ்வளவுதானே. அதுவும் காலையில 6ல இருந்து 12 மணி வரைக்கும் சாப்பிடாம விட்டாலும் குற்றம் இல்லை, அது பிறகு சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை. விரதங்கள் 4 இருக்கு, காலை, மாலை, சாயந்தரம். முழு நாள் விரதம் எல்லாம் கந்தசஷ்டி விரதம். இதெல்லாம் இடையில அந்த நட்சத்திரத்துக்கு சோமவாரம், சுக்கிரவாரம் இதெல்லாம் ஒரு அரை நாள் விரதம் இருந்தாலே போனா, சில நேரங்கள்லாமா நட்சத்திர வார நேரம் அரை நாள் விரதம் இருப்பாங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம் வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் வாங்கோ. நீங்கள் இப்ப சொன்னது போல ஐயா, அது போல மூல நட்சத்திரத்துக்கும் சொல்வார்கள் தானே, பெண் மூலம் நிர்மூலம், ஆண் மூலம் அரசாலும் உண்டு. பெண் மூலம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த பெண் மூல நட்சத்திரக்காரங்கள் கல்யாணம் கட்டி போற நேரம் மாமனாரோ மாமியாரோ இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா அவ மாமனார தட்டி விட பார்ப்பான். மூல நட்சத்திர பெண் போற இடத்துல 2 பேர்ல ஒரு ஆள் இல்லாதவா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. அப்படி போன உடனே மாமியாரு டிக்கெட்டை கொடுத்துருவா. ஐயா அப்படி சொல்ல முடியாது, கூடாது. ஏனென்றால் அது பிள்ளைகளுக்கு சரியான ஒரு கவலைக்கிடமா இருக்கும் பேரண்ட்ஸுக்கும். அது இப்ப சுவாமி இல்லாம இருக்கிறாருன்னு வைங்களேன், அதுக்காக அவர் இப்ப இவர் கட்டணத்தெல்லாம் நம்ம போனாருன்னு சொல்லல. அது அவர் அம்மா அதுக்குதான் பொருத்தம் பார்க்கிற நேரமே இது சேருமா சேராதா, இவன் கர்மத்தை செய்வாரான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற பரிகாரங்களை செய்து கல்யாணம் கட்டுறாங்களாம்மா. நான் ஐயா மூல நட்சத்திரம், ஆனா நாங்க எதுவுமே பார்க்கல. எனது கணவர் திருவோண நட்சத்திரம், நாங்க எதுவுமே பார்க்கல. இப்பதானேமா எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சியா பாக்குறாங்க. அந்த காலத்துல இருமணம் கலந்தால் திருமணம், அது எந்த ஜாதியானாலும் பரவாயில்ல, இருமணம் கலந்தால் திருமணம். மாமா மாமி இல்லையென்று தேடிக்கொண்டு தெரியல தானே, எல்லா இடமும் எல்லாம் அமையாது. அப்படி இருந்தால் ஒரு சிறப்புன்னு தான் ஜாதகம் சொல்லுது. அதுக்கு வேண்டி அடிச்சு பிடிச்சு ஒண்ணும் செய்யறது இல்லை. அப்படி வந்தால் நல்லது. ஆனாலும் இவளுக்கு மாங்கல்ய பலம் இருக்கா, மாமியார் பலம் இருக்கா, மாமனாருக்கு ஏதாவது கெண்டத்தை கொடுப்பாளான்னு அவரோட செவ்வாயும் சரியும் தார குற்றங்களை எல்லாம் வச்சுதான் பார்த்து செய்ய வரும். இப்ப நான்லாம் நிறைய மூல நட்சத்திரத்துக்கு பரிகாரம் செய்து கட்டி கொடுத்துருக்கேன். நிறைய குழந்தை பிறந்து மாமா மாமியார் சுகமா தான் இருக்கிறாங்க. ஒரு காவல் தானேமா இந்த சாந்தி பரிகாரம் சொல்வது, ஒரு காவல், ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி தானே. மற்றபடி தோஷங்கள் ஒன்றும் இல்லை.
ஆனால் இப்ப அப்படின்னு சொல்றீங்களே ஐயா, சரி ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப எங்கட வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, எங்கட அப்பா அம்மா எல்லாம் இனி இல்லையாண்டு நல்ல மாதிரி இருந்தார்கள். நான் பிறந்த பிறகு காணி பூ அப்படி பல பொருட்களை இழந்தார்களாம். அப்ப அதால சொல்லுவார்கள், இவ பிறந்த பிறகுதான் எல்லாம் இழந்ததுக்காக சொல்லுவார்கள், மூல இல்லையம்மா, நட்சத்திரம் இந்த கூடாது. நான் சொல்றேங்க, அஸ்வினி மகம் மூலமானால் கேது திசையில் பிறப்பாங்க. பிறந்தா அந்த கேது திசை படிக்கிறதுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு வழக்கு, காணிகள், அடுத்த ஏமாற்றி வாங்கி கொண்டு போறது, இது மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா சுக்கிர திசையை தொடங்கின உடனே சென்றதெல்லாம் திரும்பி வரும். அதைத்தான் கேட்டேன், நிர்மூலம் என்று சொன்னதுக்காக. அதை அவர் அந்த கேள்வி கேட்டோன்னே எனக்கு இப்ப மற்ற நட்சத்திரங்கள்ல கட்டுறாங்களுக்கையா அந்த அவங்களோட மாமாவோ மாமியோ இறக்குற இல்லையா? அவங்களுக்கு அப்படி வராதம்மா. கத்தியால் குத்துனா தானே ரத்தம் வரும், கையால் குத்துனா ரத்தம் வருமா? கத்தி இல்ல, அது தற்செயலா ஒரு நோய் நொடி வந்து இறக்குறதுக்கும் இதுக்கும் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறோம். அதுக்கு அம்மா 16 பொருத்தம் பார்க்கும் போது மாமனாருக்கு மாமியாருக்கு பொருத்தம் பார்க்கறது இல்லம்மா. கணவன் மனைவி தான் இந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்பாங்களே ஒழிய மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உண்மைதான். வாழ போறது அந்த 2 பிள்ளைகளும் தான். அதுகள் நல்லா இருந்தா அவங்க போதும். நல்லா இருந்தா சரி, உண்மைதான். தொடர்ந்து பேசுவோம் வாங்க. ஆன்மீக பாடம் 632வது வாரம். 632. இந்த 29 நல்லா எழுதியிருக்கீங்க. 29வது பர்த்டே பர்த்டே ஐயா 2026 10ஆம் தேதி. ஆண்டின் புலம்பெயர் தமிழ் சிறுவர்கள் வாரம். புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தை ஊக்குவிக்கும் வாரம் மாதமாக இப்பொழுது இருக்கின்றது. அது வந்து இப்ப இது ஆரம்பித்து 29 வருடங்கள் அந்த பிறந்த நாள். இதுல எத்தனை குழந்தைகளை வந்து பங்கு பற்றி இருப்பார்கள் என்னமா? ஓமையா, உங்களுக்கு தெரியும் தானே, இப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த குழந்தைய குழலினிது யாழினிது தம்மக்கள் மழலை சொற்களாக எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து பங்கு பற்றி இன்னைக்கு பார்த்தா வீணை வாசிக்கிறாங்க, மிருதங்கம் வாசிக்கிறாங்க, பரதநாட்டியம் ஆடுறாங்க. எல்லா துறைகளிலுமே இதுல பங்கு கொண்ட பிள்ளைகள் பூராவும் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வாங்க தொடர்ந்து பேசுவோம். கண்ணை துவிந்தவமே காலத்தை போக்காது, தயவு செய்து இந்த நிறைவு நேரம் வரைக்கும் இல்லாமல் வாருங்கள். சர்மாண்ணா வருவதாக சொன்னாரா தெரியல, எங்க போயிட்டாரு தெரியாது. ஆகவே கேட்டுக்கொண்டு பேர் உங்கள் பக்கம் பல கேள்விகள் இருக்கும். வந்து ஐயா, இப்பொழுது அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கின்றோம் தானே ஐயா, நல்ல விஷயம், நல்ல விடயங்களுக்கு. இப்போ அந்த பிள்ளையார் மாதிரி அநேகமாக வருவதில்லை ஐயா. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி செய்யலாம்? அந்த மஞ்சள் எப்படி சும்மா பிடிச்சி வைக்கலாமா? அல்லது இப்போ பிள்ளையார் பிடிச்சி மஞ்சளை பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன்னா சொல்லுவேணும் ஐயா. அப்போ அது பிள்ளையார் ஷேப்பில் சில நேரம் வராது ஐயா சிலருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யலாம் பிள்ளையாருக்கு பதில்? அப்படியாமா, இப்படித்தான் பூரா பிடிச்சி வச்சுட்டா சரி. அப்படி அதாவது அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார பூரா பிடிச்ச உடனே அது மேரு மலைக்கு சமன். ஓகே, சரி சரி. அதுல 2 அருகுமுல வச்சுட்டீங்கன்னா அந்த தூர்வா பத்ராணி மஞ்சளும் அது அப்படியே நீங்க சாமி ரூம்ல இந்தியா ஒரு இடத்துல வச்சுட்டா அவர் என்னைக்கும் அருள் செய்வார். வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா. ஆகவே பிள்ளையார பிடிச்சுதான் பூஜை பண்ண சொல்லியிருக்காங்களே. பின்னுக்கு கைத்திறன் வந்தவர்கள் பிள்ளையாருக்கு தும்பிக்கை வைப்பாங்க, காது வைப்பாங்க. அதெல்லாம் பிற்காலத்திலே வந்தது, கற்பனா சக்தி. இப்படி ஒன்று வச்சு விட்டா சரி, அவ்வளவுதான். வாங்க பேசுவோம். இது என்ன பின்னுக்கு போட்டுக்கிற பூ? என்ன தாமரை பூவா? இது தாமரை பூ மாதிரி தானே ஐயா. தாமரை தானே, செந்தாமரை. தாமரைன்னு சொல்ல முடியாது, ஆனா பரவாயில்ல. தாமரையில எத்தனையோ இனங்கள் இருக்கும். அந்த தாமரை இல்லத்தான், தாமரை மாதிரி தான் அது வச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் சுட்டது தானே ஐயா. நல்லா இருக்கு.
நன்றி, நன்றி. பக்கத் எப்பவுமே இந்த பூக்களை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு சந்தோஷம். இப்ப சம்மர் நேரங்கள்லயா நெறைய இப்ப சில இடங்கள்ல எல்லா இடமும் ரோசா பூக்கள் எல்லாம் பூ பூத்து முடிஞ்சது. சில பூக்கள் பூக்க ஆரம்பிக்கின்றது. செவர்த்தி எல்லாம். இப்பதான் சீசன். அதாவதுமா வைகாசி முடிய ஆனி மாசம் பூராவும் நிறைவா இருக்கு. ஆ. ஏன்னா ஆனி மாசம் வந்து அந்த வசந்த காலம் முடியுது. ம். மாம்பழங்கள், பலாப்பழங்கள், இந்த பழ வகை, கனி வர்க்கங்கள் எல்லாமே இந்த வைகாசி, ஆனியில தான் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், புளிப்பு இருக்காது. ஆ. அது அந்த மாசத்துடைய சுபாவம். அப்புறம் ஆடி மாசம் வந்துடும். தொடர்ந்து பேசுவோம் வாங்கோ. அப்போ ஆலயங்களிலே நிறைய கும்பாபிஷேகங்கள், தேர் திருவிழாக்கள் இப்ப எல்லாரும் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு இடமா முடிஞ்சு கொண்டும் இருக்கு. இனி நடக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. ஆமா. இனி தானே பல இடங்கள்ல ஆரம்பம். முக்காவாசி ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ் அங்கெல்லாம் ஒரு மாதிரி முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் தான் லண்டன்ல தான் இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு. இன்னும் இருக்கு, அங்கேயும் இருக்குது ஐயா. இப்ப சில கோயில்ல கொடியேற்றங்கள் அப்படி இப்படிலாம் இருக்குதானே. நேரம் லண்டனில் 8:29 உறவுகள் இணைந்திருப்பது ஆன்மீக பாலத்தோடு மதிப்புக்குரிய ராவணன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்று வாரம் 632 இணைந்திருக்கின்றோம். உங்கள் பக்கம் பல கேள்விகள் இருக்கும். ஆகவே ஐயா அந்த கேட்டு நடிச்சர் அவர் கேட்டது போல ஆண் பெண் இருவருக்கும் அது அது சரி வருமா அல்லது பெண்ணுக்கா அல்லது ஆணுக்காண்டது கேட்டிருந்தவர்களா? 2 பேருக்குமே ஒரு பலன் தான். கேட்டேன் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். ஓகே. ஆணானாலும் பெண்ணானாலும் ம். கிரகங்கள் வோல்டேஜ் தானேம்மா. ஆ. ஆகவே சொல்லிக்கொண்டு இப்ப இந்த சில விஷயங்களை நாம் பேசுவோம். இப்ப இந்த மாசம் சுக்கிர பகவான் பலமா இருக்கிறார், குரு பகவான் பலமா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உங்களுக்கு எல்லாம் குருபலன் இருக்கிறதுனால கல்யாண சாப்பாடு ரெடி ஆகி கொண்டிருக்கு. ஓ. அப்போ எங்கேயாவது நல்ல இடம் வந்தா நல்லபடியா பார்த்து பேசி சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது கால அவஸ்தைக்கு கடமைப்பட்டவர்கள். ம். ம். அப்புறம் தேடி போய் வேலை இல்லதானேம்மா. அதாவது பருவத்திலே பயிர் செய்ய வேண்டும். இது பருவம். பூத்தவளே புவனம் பூத்தவன்னா காத்தவளே கலைகணனுக்கு மூத்தவளே சொல்ற மாதிரி இந்த வியாழ மாற்றத்தினாலே பல கிரகங்கள் யோகம் வருகிறது. தரித்திரங்கள் எல்லாம் நீங்குது. நல்ல தொழில் வளம், வீடு வாங்க, வீடு புதுசா கட்ட, வியாபாரம் ஆரம்பிக்க, இப்படியாக எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. அதுக்கு வேண்டி ஓடுற பஸ்ல விளையிலாதுன்னா. சரியா. ஆகவே புத்தியை கொண்டு சிறப்புடன் வாழ நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ இந்த மகாபாரதத்துல முந்தா நாள் ஒரு கதை படிச்சோம். இந்த திரௌபதி அம்மாள்னு ஒரு அம்பாள் கேள்விப்பட்ட திரௌபதி. அவள் வந்து அம்மா அக்னியில உத்தியமானவள், நெருப்புல இருந்து வந்தவள் திரௌபதி. அவளுக்காக மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே தீச்சட்டி ஏந்தி நெருப்பு மிதிக்கிறது எல்லாம் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. தீ மிதிக்கிறது. அப்ப அங்க பஞ்சபாண்டவர்களுடைய சிலை இருக்கும். ஆனால் தர்மருக்கும் கொண்டாட்டம் இல்லை, இவருக்கு அம்பாளுக்கு மட்டும்தான். பஞ்சபாண்டவர்களே திரௌபதி அம்மனுக்கு தான் வழிபாடு. ஏன்னு கேட்டா இவ காக்கும் தெய்வமாக இருந்து இந்த முத்துமாரி சொல்றாங்க தானே, முத்துமாரி, கருமாரி, இது மாதிரி இந்த திரௌபதியும் அகோரமான தெய்வம் தான். ஆனா அவளை வழிபாடு செய்பவர்களுக்கு கருணா கடாட்சினியாயிருந்து அந்த குடும்பத்துக்கு சகல செல்வத்தையும் கொடுப்பதனாலேதான் இந்த பங்குனி மாசம் முதலாகி அவளுக்காக அக்னி சட்டி ஏந்தி கற்பூர நாயகியே காலையில் படிச்சுங்கதானே, கனகவள்ளி, காளி, காளி, மகமாரி, கருமாரி அம்மா.
பொற்கோயில் எல்லா கொண்ட சக் சிவகாமி அம்மா. எல்லா சக்தியும் ஒன்றுதான். ம். விசிறியா பாவிக்கிறோம், ஏர் கண்டிஷனா பாவிக்கிறோம். அது மாதிரி இந்த கற்பூர நாயகியாகப்பட்டவள் ம். எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப எனக்கு நீங்க படிச்ச உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. ஏன்னுட்டா நான் சின்ன வயசுல இருந்தே இந்த பாட்டத்தான் விடாம படிச்சு கொண்டிருக்கேன். பூரநாயகியே கடகவள் நீ காளி கமாரி கருமாரி அம்மா. அது படிக்கும்போது ஒரு ஆவேசம் வரும். கொண்ட அந்த ஆவேசம் சிவகாமி தான் அவளுடைய அம்மா. சிறப்பு என்று சொல்லிக்கிட்டு வாங்க தொடர்ந்து பேசுவோம். அம்மன் பாடல் விருப்பம் ஐயா, எனக்கு பாடிக்கொண்டு தெரிவேன். வாங்கோ வாங்கோ. நல்ல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது தானே. சல்மாயா காணி சர்மாயாவை காணும். ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு சாமியார் போனாராம். மகாபாரத கதைக்குள்ள கதை சரியாமா. அப்போ அந்த சாமியார் போய் இன்னொரு சாமியார்கிட்ட கேட்டாராம். அவர் சின்ன சாமியார், வயசுக்கு சின்னவர், பேர் முதிர்ந்தவர். அப்ப அந்த சின்ன சாமி சொன்னாராம், யோக போகங்களை இருந்து தவ சித்தாந்தமா தவ சித்தாந்தாரு சும்மா இரு சொல்லாரு. அப்படித்தானே மெடிடேஷன் பண்றாங்க. இவர் சொன்னாராம், எனக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் சித்தம் போக்கு சிவம் போக்கு இப்படியே போய்கொண்டே இருப்பேன். சரி, உனக்கு ஒரு நல்வழிப்படுத்துறேன். நேரா போனால் ஒரு மரம் வரும், ஒரு மரம் வரும். அந்த மரத்தடியில போயிட்டு நீ என்ன நினைக்கிறேயோ அது உனக்கு தரும். கற்பக விருட்சம் சொல்றாங்க தானே. இந்த சாமியார் இவர்கிட்ட விடபெற்று கொண்டு அங்க போய் நின்று பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னாராம், ரொம்ப பசிக்கு, தாங்க முடியல அப்படின்னு சொன்னோட இந்த கற்பக விருட்சம் ஒரு கட்டில போட்டு 5-6 வகை சாப்பாடோட இந்த சாமியாருக்கு சாப்பாடு போட்டுதான் சுகமா சாப்பிட்டாரா. சாப்பிட்ட முடிய சொன்னாரா, சாப்பிட்டு அலுப்பா இருக்கு, கொஞ்சம் படுத்து தூங்குனா சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொன்னாராம். அப்ப உடனே அது நல்லா தலைவாணி ஜமக்காலம் போர்வேலை கொண்டு கொடுத்து அப்படியே சாப்பிட்டு படுத்த பிறகு நினைச்சாராம், ஆஹா, எனக்கு இந்த காலை அமுக்கி கொடுக்க யாராவது ஒரு பெண்கள் 2 பேர் இருந்தா அது கொஞ்சம் காலுக்கு சுகமா இருக்குமே அப்படின்னு நினைக்க 2 பொம்பளைகள் வந்து அவருக்கு கையால் எல்லாம் அமைக்கி சும்மா மச்சஸ் பண்ணி சுகமா இருக்கிற நேரத்தில் இந்த சாமியாருக்கு ஒரு நினைப்பு வந்துதான், இவங்க 2 பேரும் பேயா மாறிட்டா என்ன செய்வோம். உடனே அது 2 பேயாயி அவர் போட்டு அடி அடினா. இதெல்லாம் இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எந்த தெய்வத்திடத்திலேயும் வேண்டினாலும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வேண்டிக் கொள்ள வேணும். ஏன்னா சாப்பாடு கொடுக்க வேணும், படுக்க கொடுக்க வேணும், கால்கை பிடிச்ச ஆள் பிடிக்க வேணும். கடைசியா அதே மனம் பேயா வந்துடுச்சுனாலும் பேயா வந்துடுச்சு. ஆகவே எதுவுமே எங்களுடைய புத்தியை கொண்டு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையினுடைய தத்துவம். வாங்கோ பேசுவோம். நீ ஒத்திரி காணையிலேயேம்மா, இன்னைக்கு எல்லாம் லீவு நாள்ல போயிட்டோம்ல, இங்க ஓல்டே இல்ல. அவங்ககிட்ட வந்து சொன்னா தானே தெரியும். வாங்கோ 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 கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அமைதியா, அப்புறம் சொல்வார்கள்ன்றதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் வந்து வாயத்திரங்கண்டா அமைதி என்றார்கள். இப்படித்தான் நடக்கிறது நம்மவர்களுக்கு. அது ஒரு அப்ப இன்னைக்கு வந்து அஷ்டமி, இன்னைக்கு வந்து அஷ்டமி அம்மா, காலாஷ்டமி. இன்னைக்கு வந்து இந்த பைரவர் வழிபாடு. கோயிலுக்கு போனா ஒரு வைரவருக்கு ஒரு விளக்கு வச்சு ஒரு அர்ச்சனை செய்யுது. வீடு கிடைக்காதவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை. கஷேத்திரஸ்ய பதிலா வைக்கும், எனக்கு நல்லா வீடு அமைச்சு தர வேணும், பிள்ளைகள் நல்லபடியா படிக்க வேணும்னு சொல்லி இந்த வைரவருக்கு இந்த காலாஷ்டமி என்று சொல்லக்கூடிய அஷ்டமியில வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. யாரோ வாராங்கள், அங்க வரவேற்றுக் கொள்வோம். வாங்கோ. வாங்கோ வாங்கோ. வணக்கம் ஐயா.
வணக்கம் வணக்கம் வாங்க. வாணி. வணக்கம் வாருங்கள். அப்படி எல்லாம் ஓகேயா? ஒரே காரா இருக்கு பாப்பா. ஓகே இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களானே ஐயா? நல்ல சுகம். உற்சாகம். வாங்க. உற்சாகமா இருக்கிறோம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி. இந்த கொடி மரத்துக்கு ஒவ்வொரு வருஷம் திருவிழா நடக்க அந்த கொடிச்சியில ஒவ்வொரு வருஷம் புதுசா கீறி அது செய்யறதா ஐயா, அல்லது ஒரே சீலையத்தான் திரும்பவும் பாவிப்பினுமா? அது கீழே நாள் இருக்குமா, குடிமரத்துக்கு கொடி கீறதுக்கு நாள் இருக்கு. மேள தாளத்தோட நீங்க நல்லூர் திருவிழா பார்த்திருப்பீங்க. மேள தெரியும் தாளத்தோட ஐயா. இப்ப நான் கேட்கறது, இப்ப லண்டன்ல இருக்கிற ஆலயங்கள்ல ஒவ்வொரு வருடம் திருவிழா நடக்கும். அப்ப நான் சொல்ல அதுக்கு முதல் கேளுங்க, அப்புறம் நீ என்று சொல்லுங்க. யாழ்ப்பாணத்திலையும் குடியேற்றி வைபவம் செய்கிறார்கள். மேளதாளத்தோட துணியை கொண்டு போய் இந்த சிற்பம் வரைகிற சிப்பாசாரியாரை கொண்டு அவருக்கு பொன்னாடை போத்தி தேங்காய் உடைச்சி இந்த துணியை கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவர் அன்னைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு, என்ன பிள்ளையார் என்றால் எரி வாகனத்தை போட்டு இந்த அங்குசம் போட்டு இந்த சத்திர சாமராதி ராஜோபச்சாரம் எல்லாம் போட்டு அங்க வைப்பார். இவங்க மேளதாளத்தோடி கொண்டு வந்து அந்த கொடியை ஏற்றுவாங்க. ஆனா லண்டனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அந்த கேள்வி இருந்தது ஐயா. எனக்கு தெரியும் நல்லூர்லக்கு கொடிச்சியில கொடுக்க போறது எடுக்க போறது எல்லாம் போட்டுக்கொண்டுதானே இருக்கிறார்கள். அதை பார்த்து நான் இவ்விடங்களில், அதாவது இந்த லண்டன் மாநகரில் வெளிநாடுகளில் அதை பற்றி தெரியாது. அதற்காகத்தான் ஐயா உங்களிடம் கேட்டேன் நான். நீங்க தான் எல்லா கோயிலுக்கும் போறீங்களேம்மா, கோயில ட்ரஸ்டி மாதிரி முன்னுக்கு நிப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். கோயிலுக்கு போன ஐயா பின்னுக்கு நின்றா ஆக்களையும் பார்த்து ஆக்களை இல்ல நான் பார்த்துருக்கேன். எல்லா பார்க்க திருவிழாக்களிலும் முடியும் ஐயா. அதால முன்னால நின்றா நல்ல. இல்ல, எல்லா திருவிழாக்களிலும் நீங்க பங்கு பற்றாத ஆளே கிடையாது. லண்டனை சுத்தி என்ன விசேஷமானாலும் சரி நீங்கள் தரிசனம் பண்ண போவீங்க. ஓம் ஐயா. அது உங்களுடைய கடமை, நீங்க செய்யறீங்க. சந்தோஷமா. இன்னைக்கு கார் படம் போட்டிருக்கீங்க, யாருக்கா பிரைஸ் கொடுக்க போறீங்களா? கார் விளங்கையில் ஐயா. நீங்க போட்டுக்கிற படம் கார் படமா இருக்கு. ஓம் ஓம் ஓம். மேல நின்று கீழே இருந்த கார் நின்றதுகளை எடுத்தது. புகை காராவும் இருக்கு. அது அந்த நேரம் அப்படியான நேரமும் புகாரா இருக்கிற அந்த கொஞ்சம் எடுத்து 2 கார், ஒரு மழைக்கார், ஒரு புகைக்கார், ஒரு நிக்கிற கார். கார் என்பது உண்டாயிருந்தாலும் இந்த காலத்தினுடைய சிச்சுவேஷன் படி வித்தியாசமா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் வாங்க. மற்றது ஐயா, அந்த விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா? இப்போ ஒரு ஆள் கத்தியால குத்தவார வச்சு கொடுப்ப. இப்ப இந்த கைதானே தடுக்குது. தடுத்து நீங்க கொஞ்சம் ஏதாவது இந்த கலரி வித்த படிச்சிருந்தீங்கன்னா அவன கையை அப்படியே திருப்பி 2 கொடுத்தால் விதியை மதியால வெல்லலாம். மதி என்பது என்னது? புத்திதான் ஐயா. தலைக்குள்ள இருக்கிற ஒரு யந்திரம். சரிங்களா? அப்போ ஜாதக ரீதியாக 1000 குற்றங்கள் இருந்தாலும் பரிகாரம் ஒன்று செய்வதனாலேதான் அந்த செவ்வாய் தோஷம் நீங்கிறது, கிரக தோஷம் நீங்கிறது. அது மாதிரி இந்த மதி தலைக்குள்ள தூவன் மதி கூடி. அப்ப அங்க இருக்கு விஷயம், அங்கதான் இருக்கு. இப்ப நாங்கள் எதையுமே சிந்திக்கிலேன், செவிக்கிலேன், புத்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குவதற்குன்னு கந்தர் அலங்காரத்துல சொல்றாருன்னா, ஆகவே எதையும் சிந்திங்கோ, சிந்தித்து செயல்படுங்கோ, எல்லாத்திலும் நீங்க நன்மை பெறலாம். நன்றி ஐயா. ஏதோ நடக்கிறது தான் நடக்கும்.
அதுக்கு அம்மா ஓடுற பஸ்ல விட பாக்குறீங்களே, மறுபடியும் இவ்வளவு கேட்டுட்டு நீ கடைசியா பஸ்ல ஓடுற பஸ்ல ஏற பாக்குறீங்க. நான் இல்லையா உங்களுக்கு சொல்றேன், நான் எங்களுக்கு இருங்க எழுதினபடி இருங்க 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 நடக்க நீங்க கடைசியா இப்படி முடிச்சுட்டு போக கூடாது. ஏன்னு கேளுங்க, மதியை பத்தி கேட்டீங்கள், மதி நல்லது. பஸ் நின்ற ஓடதானே நீங்க ஏறணும், அவன் கதவு திறந்து. ஓம் அது மாதிரிதான் விதி என்பதை மதியால் வெல்லலாம். அதை மட்டும் நீங்க நினைக்கணும். எரியா இப்படி இந்த கடைசியா சாம்பார்ல 2 உப்பாளி போட்டு போயிடாதீங்க. நான் சொன்னதை கேட்டு பஸ் வந்து நின்ன உடனே கதவு திறந்தோடனே ஏறினீங்கன்னா யூ ஆல்சோ சேஃப்டி. சரி, ஆமா. அதுக்கு வேண்டி மதிய கிட்டிய சொல்லிக் கொண்டு கடைசி சாம்பார்ல உப்பு போடுற கதையை என்கிட்ட சொல்லாதீங்க. தெரியாமா நீ நகுலா தேவன்? அங்கே தலைக்குள்ளே நகுலா தேவன்னு பேரை வச்சிருக்கீங்க என்று நிதானித்து செயல்பட வேண்டும். அது உண்மைதான். ஐயா சொல்றது போலதான். ஒரு வயசுல கார் ஓடி கொண்டு போறீங்க, கார் ஓடி கொண்டு போறீங்க. பச்சை நின்று போனா அடுத்து என்ன வரும்? மஞ்சள் வரும். மஞ்சள் வந்தா என்ன வரும்? சிவப்பு வரும். சிவப்பு வந்தா நிக்கிறீங்க, மஞ்சள் வந்தா ஸ்டார்ட் பண்றீங்க, பச்சை வந்தா போறீங்க. எப்பவுமே மதியை விதியை வெல்வதற்கு தான் கூட புத்தி. புத்தி நாங்க கடன் கொடுக்க முடியாதுப்பா. நாங்க சொல்லலாம். ஐயா இப்ப சில பேர் வந்து தெரிஞ்சு கொண்டு, அதாவது விளக்க பிடிச்சு கொண்டு கிணத்துக்கு விழுகிற மாதிரியும் சில சந்தர்ப்பங்கள் எங்களை அறியாம நடந்து விடும் ஐயா. அடுத்தவன் ஆடை வெட்டுனான்னு சொல்லி போட்டு நீங்க உங்க வீட்டை கண்டுகுட்டிய வெட்டாதீங்க. விட்டு ஒண்ணும் இல்லை ஐயா. நான் சொல்றேன், நீங்க அடுத்தவன் சொல்றீங்களே, அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கி, இதுதான் நம்ம சைவ சமயத்தில வழி, கோயிலுக்கு போகணும், ஒவ்வொருத்தர் தொட்டு கும்பிடணும், சாமி கும்பிட வேணும், அர்ச்சனை செய்ய வேணும், அர்ச்சனை செய்தால் பிரசாதத்தை வாங்க வேணும். இதை விட்டுட்டு அங்க உட்கார்ந்து ஊர்வம் எல்லாம் கழிச்சு கொண்டு கடைசியா இங்க லண்டன் தமிழ் வானொலிக்கு கொண்டுறாங்க. தெரியாமா? நன்றி ஐயா, நன்றி. நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன். ஓமையா, சரி, முடிஞ்ச அளவு உங்களால் என்ன முடியுமோ அதுதான் செய்யலாமே தவிர எல்லாத்துக்கும் லண்டன் தமிழ் வானொலி பதில் சொல்லி கொடுத்து கேளாது. சொல்வதற்கு தானேமா நாங்க சொல்லலாம். என்ன ஓமையா, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்கோம்? இல்ல இல்ல இல்ல. அப்ப பிடிவாதமா வந்து கேட்க கூடாது. இது வந்து ஆன்மீக பாலம். சைவ சமயத்திலே நடைபெறுகின்ற நல்ல காரியங்களும் அதுக்கு தடையா உள்ளவங்களையும் நீக்கி நல்லபடியா நடக்கவும், அர்ச்சனை செய்யத்தான் வேணுமான்னு அன்னைக்கு ஒரு அம்மா கேட்கிறார். அர்ச்சனை செய்வது கிவ் த ரெஸ்பெக்ட். நீங்க ₹1 கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா 1000 பேர் வந்தா கோயிலுக்கு வருமானம் ₹1000. நித்திய நைமித்திய, குருக்கள் சம்பளம், கோயில் ரிப்பேரு, கரண்ட் பில்லு, சுவாமிக்கு நேவித்து இதெல்லாம் எடுத்து பாவிக்கிறாங்களே. என்ன ஓமையா, அங்கிட்டு உள்ளது நான் சொல்ல வரல. ஏன்னு கேட்டாங்க, தேர தொட்டவன் நாட்கள் தான் வைப்பான். ஆகவே இது எப்படியும் போட்டும், நாமல் நமக்கு நல்லா ஆலயத்துல போய் வழிபாடு செய்து, முடிஞ்சா பஞ்சபுராணம் படிச்சு, முடியாட்டி பஞ்சபுராணம் படிக்கிறத கேட்டு, இதுக்கு வேண்டி எழுத்து பிள்ளையர கற்கின்றேரே மூண்டது என்ன. இப்போ இங்கிலீஷ்ல பாலுக்கு பாலகன் சொல்லும்போது தமிழ்ல பா தானே வரும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுங்க PAPLUPWன்னு வரும். அப்ப எப்படி வரும்? எழுத்து பிள்ளைதான் வரும் ஐயா. அதைத்தான் நான் சொல்றேன். தமிழை கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த சிறுவர்கள் வாழத்துல நீங்க சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கு தேவாரத்தை தோடு உடைய செவியல் அப்படி தமிழ் சப்தமா சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் தேவாரம் படிக்கிறது ஓதுவாமாவே ரொம்ப புலவுறாங்க. சில நேரம் எனக்கு அழுக வந்துருந்தம்மா. ஏன்னா தமிழை வளர்க்கிறோம் சொல்லிக்கொண்டு தமிழ் பேசுறது இல்ல. கோயிலுக்குள்ளையாவிலே முறையை சொல்லிக் கொடுக்கணும். கோயிலுக்குள்ளையா போனாலே கொஞ்சம் இங்கிலீஷ வெளியில நிப்பாட்டி போட்டு பிள்ளையார பார்த்து வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் ஊக்குண்டாம் அப்படி படிக்கணும். தேவாரம் படிக்கும் போது சேர்ந்து பாடுப்போம். திருவம்பாய் பாடும் போது அது மாதிரி தொல்லையினும் பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் அப்படி படிக்கும். ஆனால் கோயிலுக்கு போனா கூடிய அளவு
கோயில் சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் அமைஞ்சு அர்ச்சனை செய்த பிறகு பிரசாதத்துக்கு அடிபடாமல் நீங்க கொடுத்த அர்ச்சனை பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் ஐயா பிரசாதம் தரத்தான் செய்வார். கொடுக்கிறது நீங்கள் செய்யற உதவி, அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனாலும் இறை வழிபாடு செய்து நன்மை பெறுங்கள் என்று எங்களுடைய நம்ம ஈஸ்வர ஐயாவை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வாங்குவோம். வணக்கம் 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 குருக்கள், வணக்கம் உறவுகள், எல்லோருக்கும் அன்பு வணக்கம் வணக்கம். வணக்கம். தொடருங்கள், கேட்டுக்கொண்டு இருப்பது நீங்க பேசுங்க ஐயா, நேரம் இருக்கு, நல்லா பேசுவோம். சொல்லுங்க. உண்மையா பேசுறதுக்கு கணக்கரிக்குது. நீங்க சொன்னதிலேயே திரும்ப சொல்லி கொண்டிருக்கலாம். நீங்க தொடருங்க. எனக்கு ஒரு கேள்வி ஐயா, கேட்கலாமா? அதுக்குதானே வந்திருக்கீங்க, கேளம்மா. அந்த சிவபுராணத்துக்கு முதல் வார தொல்லை இளம் பிறவி அந்த பாட்டு இருக்குத்தானே ஐயா? இப்ப சிவபுராணம் திருவாசகத்துக்கு வருது. அந்த தொல்லை இளம் பிறவியும் திருவாசகத்துல சேர்ந்து வருதா அல்லது அது வேறையான பாட்டு அதுக்குள்ள வந்திருக்கா? இல்லையம்மா, சிவபுராணம் படிக்கிறதுக்கு முதல் அது ஒரு காப்பு மாறு. அதை சொல்லித்தான் தொல்லை நம்பிரவி பிறவி சூழம் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியது. எல்லை மறுவாழ்க்கும் திருவாசகம் என்னும் ஏன் ஒரு நாளும் கெடாது. அதுல விழுந்த பொருளையும் கெடவிட்டாது. அதனால்தான் திருவாசகம் என்னும் பேர். இப்ப இந்த நமச்சிவாய வாழ்க என்று எத்தனை தடவை பாத்தீங்க? நமச்சிவாய வாழ்க, நாகந்த வாழ்க, இவன் பொழுது என்ன சொல்லிங்க, வாழ்க வாழ்க வாழ்கன்னு வரும். இதெல்லாம் அந்த தேனுக்குள்ள விழுந்ததுனாலே சர்மாயா வரவேற்றுக் கொண்டு மதுவாதார் தாயதேன்னு சொல்றது. மது தேன் ஒரு நாளும் ஒரு பொருளையும் கிடவிடாது. சர்மாயை வரவேற்றுக் கொள்வோம். வாங்க எல்லாருக்கும் நன்றி ஐயா. பஸ் லேட்டா போச்சு, பரவாயில்ல வாங்க. டிராபிக் ரோட்ல வர முடியாம போச்சு. வாங்க வாங்க, வரவேற்றுக் கொள்ளுறோம். வாங்க. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி வணக்கம். ஆரம்பிக்கும் போது தேனோட ஆரம்பிச்சிருக்கோம். பசித்தேன், சிரித்தேன், இருந்தேன், எல்லாம் தேன் தேனா வரும் பாருங்க. மலைத்தேன். வாங்கோ வாங்கோ வாங்க, பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆணைய பாலன் லண்டன் தமிழ் வானொலி 8ஆம் தேதி. இன்னைக்கு ரொம்ப விசேஷமான 8 வரைக்கும் 8 நிறைய பேசுவோம். வாங்க, 8 வரைக்கும் பேசலாம். கையெட்டுற வரைக்கும் தானே ஐயா மேல. அப்புறம் ஸ்டூல் போட்டு 8 வரைக்கும் 8 வரைக்கும் வாங்கோ பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால நன்மை அடைந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு திருவாசகத்தை பத்தி கேட்கிறா, சொல்லுங்க நீங்க ஐயா. வாங்க. திருவாசகத்தை பற்றி பேசுற அளவுக்குல நான் இன்னும் பெரிய ஆளா வரையில. நீங்க திருவாசகம்ன்றது பெரிய விஷயம். ஸோ அதை தான் நிறைய பேசுற அளவுக்குல எனக்கு தெரியாது. ஈஸ்வரன் தான் சொல்லுவார். இல்லை இல்லை, உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். உலகத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதானே ஃபுல்லா. சுருக்கமா சொல்ல போனா அதுதான். உலகத்துக்குள்ள எவ்வளவு இருக்குது. ஆன்மீகம் இருக்குது, விஞ்ஞானம், ஞானம், விஞ்ஞானம், அரசியல், எவ்வளவோ இருக்கு உலகம். எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றவன் ஒருதன் அல்ல, நமக்கு தெரியும் என்று சொல்றவனும் இல்லை. எனவே அது அர்த்தமற்ற ஒரு வார்த்தை. கட்டுறது கையளவு தானே. நான் கட்டுறது என் கையளவு, நீங்க கட்டுறது உங்களோட கையளவு. அப்ப ஆகவே நாங்கள் இருந்து பேசலாமே ஒரு முடிவெடுக்க முடியாது. நான் ஒரு தம்பி ஒரு கோயிலுக்கு போய் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு எனக்கு அது விளங்க என்னென்ன விளங்க வாணிமோனாவில் நான் அதை ஷேர் பண்ணலாமா? வாங்க. ஆன்மீக பாலத்தில் ஒரு விசேஷமான நிகழ்ச்சியில் கொண்டாடியும் கொடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். இந்த தம்பி அங்க எங்கோ கோயிலுக்கு போயிருக்கிறான்.
இப்போ அந்த கோயிலில் உள்ள வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார். ஒரு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு மிக மிக சிறப்பான ஒரு திருக்கோவிலில் இருக்கேன். இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் தாண்டி காட்பாடி தாண்டி இருக்கிற விரிஞ்சிபுரம் அப்படின்ற கோவில். இந்த கோவிலில் இருக்கிற சுவாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு இருக்கார். இந்த கோவிலில் பாலாலயம், அதாவது பாலஸ்தானம் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம் அடுத்த வருஷம் நடக்க போகுது. அதனால் எல்லா சன்னதிகளும், அதாவது விநாயகர், சுவாமி, அம்பாள் தவிர மற்ற எல்லா சன்னதிகளும் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு சுவாமியை நான் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அருள்மிகு பிக்ஷாடனர் திருக்கோலம். உங்களால் பார்க்க முடியுதா தெரியல, பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். பிக்ஷாடனர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்ட்டு. சுவாமி வந்து பல திருவுருவங்களில் பிக்ஷாடனர் திருவுருவமும் ஒன்று. இதில் கூடுதல் சிறப்பு என்னென்னா, மகாவிஷ்ணு சுவாமியோட மோகினியாக வந்தது. தாரகாவனத்துக்கு வந்து அங்கே இருக்க முனிவர்களுடைய கர்வபங்கம் பண்ணார் அப்படின்றது வரலாறு. இந்த திருமேனி இங்கே இந்த சன்னதியும் மூடித்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கதவின் கூட உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மோகினி வடிவம் இருக்குது, பூதங்கள் இருக்குது. சுவாமியுடைய அழகு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகை நான் மட்டும் பார்த்தா போதாது, நீங்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் தான் இந்த வீடியோவை எடுத்தேன். இருக்கிறது விரிஞ்சிபுரம்ன்றது கொத்தமங்கலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொத்தமங்கலம் சுப்பு நல்ல ஃபேமஸ், பிரபலமானவர். அதனால் கொத்தமங்கலம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கிற இந்த பிக்ஷாடனர் ரூபத்தை தான் நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். பிச்சாடனர் அப்படின்னா என்ன? சிவபெருமானுடைய திருவிளையாடுகளிலே பிச்சாடனர் என்று சொல்லக்கூடிய கார்காவனத்திலே நடந்த ஒரு சம்பவம் ஐயா. இதுல இலங்கையில பாத்தீங்கன்னா பொன்னம்பலவானேஸ்வரர் கோவில்ல பிச்சாடனர் திருவிழா செய்வாங்க. அப்புறம் யாழ்ப்பாணம் நல்லூர் சிவன் கோவில்ல செய்வார்கள். நான் எங்கேயுமே வேற இடத்துல இந்த பிச்சாடனரை மதுரையில பார்த்திருக்கிறேன். பூதகணங்களோட சேர்ந்து ஒரு மான் இப்படி அவரோட கையை நக்கிற மாதிரியும், ஒரு பூதம் பிரசாதம் வச்சு கொண்டிருக்கிற மாதிரியும். இது ஒரு பிச்சாடனர் தரிசனம். சிவபெருமானுடைய கதைகளிலே, அந்த திருவிளையாடல்களிலே, தார்காவனத்தில் அந்த ரிஷிகளுடைய மமதை நிப்பாட்டுவதற்காக அந்த புராணத்துக்குள்ள கதைகள் அப்படி போய்கொண்டிருக்கிறது. நீங்க காட்டின இது ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. பிச்சாடனர் என்ற என்ன பேர் எதுக்கு அப்படி வந்து என்ன காரணம்? அதாவது பிச்சைன்னா பிச்சை எடுக்கிறது இல்லை, பிச்சைன்னா பிச்சை எடுக்கிறது இல்லை, அது ஒரு பிச்சாடன நாமம். பிச்சா, இந்த பூனல் போட்டா பிச்சைன்னு சொல்றாங்க. பிச்சை அது எழுது சப்தங்கள் வேற. பவதி பிச்சான் தேகி சொல்றாங்க தானே, பவதி பிச்சான். இவர் என்ன செய்யறாரு? இந்த கதையை நான் ரொம்ப பேச போனோம் ஐயா. நிறைய செக்ஸும் இருக்கு அது உள்ளது. கார்காவனத்திலே இந்த சாமிமார் செய்த சேட்டைகளினாலே இவர் மன்மதன் மாறி வந்து அதிரூபமாக அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சிவருமான் பக்கத்துல மோகினி இருக்கு, யாரு? மகாவிஷ்ணு. இந்த சுவாமிமாரையுடைய சுபாவங்களை முடக்கி, இந்த மமதைன்னு ஒண்ணு சொல்றாங்க, மமதை பிடிச்சவங்க. பெரிய பெரிய சாமிமாரெல்லாம் பெருசாயிட்டானா என்ன விட்டு ஆள் இல்லை. அப்படி அவங்களுடைய மமதை எல்லாம் இப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சு பிச்சாந்தேகி அப்படியே புறப்பட்டு அவர் போறார். அந்த பிரயாணத்தை தான் பிச்சாடனர். அப்படிப்பட்ட தரிசனம். நீங்க போங்கோ, அவர்கிட்ட உங்க தம்பிகிட்ட சொல்லிங்க, ஒரிஜினல் பிச்சாடனர் படத்தை உங்களுக்கு எடுத்து அனுப்ப சொல்லி விடுங்க பிளீஸ். நன்றி நன்றி. இது வந்து பெயிண்ட் பண்ணது, இது வந்து பெயிண்ட் பண்ணதே ஒழிய பஞ்சலோகத்திலே ஆனது இல்லை. நான் தேடி பார்க்கிறேன், கிடைச்சுன்னா நான் வந்து பிச்சாடனர் என்பது ஒரு சிவருவானுடைய இது. அதிபீஷண கடுபாஷண கரப்படலி
கிருததாடன பரிபூர்ண மரணாகம சமயே சொல்லி சங்கராச்சாரியார் பாடுறார். நான் நான் என்ன இருந்தாலும் கடைசி நேரத்துல யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் இந்த பூதங்களும் வந்து எனக்கு கழுத்துல கயிறு போடும்போது அதிபீஷண கடுபாஷணி எமக்குங்கிற படலி கிருததாடன பரிபூர்ண அந்த மரணாவ சமையல நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க சிவனுடைய ஐக்கியமாக வேணும் பின்ன இன்சிக்காதேன்னு சொல்றதுதான் இந்த தாருகாவனத்தில் நடந்த இந்த பிக்ஷானுடைய உற்சவம். பாப்ப தொடர்ந்து பேசுவோம். இப்ப ஐயா நீங்க சொல்றது இங்க சிவபெருமான் ஒரு அவதாரமா அல்லது பிச்சாடனன் ஒரு தர இது செய்தவரா அதாவது சிவபெருமானின் மறு உருவமா? திருவிளையாடல் அதான் அது சந்தர்ப்பத்துல என்னத்தை உணர்த்து சிவபெருமானின் மறு அவதாரம் என்ற கருத்தா? திருவிளையாடல் செய்யும் போது பன்றிக்கு பால் கொடுத்தவர் இப்படியாக நிறைய இருக்குதானே. அது மாதிரி இவன் இந்த தாருகாவனத்துல இந்த ரிஷிகள்மார் செய்த அக்கிரமங்களை எல்லாம் நிப்பாட்ட வேண்டி எடுத்த ஒரு அவதாரம் தாருகாவனம். அதாவது பிச்சாடனன் சொல்றது வந்து சிவபெருமான், அதுதான் அர்த்தம். அதான் சில பேர் அந்த ஊர்ல பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பிச்சை பிச்சைன்னு வைப்பாங்க. சுந்தர பிச்சை, பிச்சை குருக்கள்னு பேர் வச்சிருக்காங்க. இல்ல பிச்சை பேரே இருக்குது, ஆக்களுக்கு பேர் இருக்குது மனுஷருக்கு. அதாவது சிவபெருமானின் பெயர் அது என்று நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனாலும் நிறைய தேடலாம் சம்பந்தமாக அந்த புராண. அதான் இந்த சைவத்துல வந்து கணக்க குளறுபடிகள் அந்த நாளையில படித்தவங்கள் அவங்க சொல்றதுதான் சமயம் என்ற ஒரு நிலையில புராண கதைகளை ஏற்படுத்தி சைவத்துக்குள்ள குழப்பி அடித்த இதுகளில் இதுவும் ஒன்று என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏதோ இதுகளால் அந்த சைவம் வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு கட்டத்தில் இருக்கிறதும் இது வந்து என்னத்தை சொல்வது, நடக்கிறதை பார்த்து கொண்டு இதுதான் விதி என்று வணங்கி கொண்டு இருக்க வேண்டியதுதான். நன்றி தகவல் தந்தது. நன்றி. நான் இருக்கா பார்க்கும்போது எனக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சு கொள்வேன். அப்படி போடக்குள்ள சர்மாய் இப்படியானதை போடக்குள்ள நீங்களும் அதை ஆய்ந்து அதுக்குரிய விளக்கங்களும் இதுதான் என்று சொன்னா இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஒருத்தருக்கும் தெரியாத என்றல்ல, இருவருக்கு தெரிகிற காட்சிகளையும் படங்களையும் போட்டு விடுறதை விட நீங்களே அதனுடைய சரித்திரத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் உட்கருத்துக்களையும் நீங்களும் சொல்லி அந்த பட காட்சிகளை போட்டால் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். உண்மையா எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் ஐயா சொல்றதான் சரியா இருக்கும். நான் சொல்றத நேரத்தோட சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச படத்தோட போடுறீங்க, நல்லது, வரவேற்கக்கூடியது. நீங்கள் அறிந்ததையும் அதில் உள்ள உட்கருத்துக்களையும் சமயம் சார்ந்ததுகளை சொல்லி அதை போடலாம், இல்லாட்டி போட்டுட்டு அதை சொல்லலாம். சும்மா இதாக போட்டுட்டு நீங்கள் அதுக்கென்று வேறொரு நிகழ்வு வேணும் அப்படி என்று சொன்னார். சுருக்கமாக ஷோட்டா போட்டீங்கன்னா அதில் விளக்கத்தை சொல்ல வேணும். இல்லாட்டிக்கு அது ஒரு பொருத்தமற்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆராய்ச்சிக்குரிய விஷயத்தை இந்த இதில் குறுகிய நேரத்தில் போட்டு செய்வது எந்த அளவுக்கு அது பொருத்தமன்றது நான் அதுக்குள்ள நான் விளக்கம் சொல்ல போக இல்லை. நிகழ்ச்சி அதுதானே, நாங்களும் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் பகிர்ந்து கொள்றது. எனக்கு தெரியல அவ்வளவுதான். கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல, எல்லாரும் வந்து இப்படி போட்டா சந்தேகம் கேட்கறதா நிகழ்ச்சி நடத்துறோம். நாங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சொன்னா இப்ப இது வந்து வாதாடுறதோ சமய இல்லை, நீங்க போடுறீங்க, போடுற ஆள் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்லலாம் தானே. அது அதான் அவர் தெரியாது, ஐயாட்ட கேட்டு அறிந்து கொள்ளும் சொல்றாரு அண்ணா. தெரியாம நேரம் இப்ப சர்மாண்ணாவும் உங்களோட அண்ணா அனுப்புறாரா இருந்தா அவர்கிட்டையும் சும்மா கேளுங்க விளக்கங்களை. அடுத்த வாரம் அதுக்கு இந்த முன்னீஸ்வரம் கோவிலிலே வெளிக்கிட்ட கும்பாபிஷேக மலர்ல அந்த பிச்சாடனுடைய படத்தை போட்டு அந்த படங்கள் இருக்கு. உங்களுக்கு அடுத்த வாரம் தார நீங்களும் கொஞ்சம் விவரங்களை தேடுங்க.
ஆறு தளர்ந்தோர் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை பூசை தனியேல் வாழ்க, முக்குணம் வாழ செல்வள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆணிதன் நடக்கும் வாழ்க, மாறிலா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது. நன்றி நன்றி. அன்புள்ளங்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சுரளி. நன்றி. இன்றைய நாளிலே எமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் சர்மா ஐயா அவர்களுக்கும் இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது முந்தித்தான் புத்தகங்களை பிரட்டினோம், புராணங்களை பிரட்டினோம். இப்போது அதற்கெல்லாம் தேவையே இல்லை. யூடியூப்ல போய் பிச்சாடனன் என்று சொல்லி அடைத்து விட்டால் முழு விவரமும் நமக்கு தரப்படும். இது எங்கே உண்டாகினது, எப்படி வரலாறு இருக்கின்றது, இந்த வரலாற்றை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை யூடியூப்ல போய் அடிச்சு விட்டால் வருகிறது, பார்க்கலாம். சுருக்கமான இது வழிமுறை. ஓகே, தொடருங்கள். நன்றி. நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இன்று வாரம் 632 இணைந்திருந்தோம். நன்றி வணக்கம்.